ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இன்ட்ரோ வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்போனா 2012, அதாவது இதே டைம், லைக் இந்த 20s நெக்ஸ்ட் இயரில் தான் வந்து நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம். ஸோ ரொம்ப நிறைய டைம் வந்து இருக்குது. அது இல்லாமல் குரூப் 2 அண்ட் குரூப் 1, ஸோ எல்லாத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து 3/12/2025 அன்றைக்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அஸ் அ நியூ இயர் பிளானாக வந்து நான் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நமக்கு வந்து குரூப் 4க்கு நியர்லி வந்து 1 இயர் கிட்ட வந்து டைம் இருக்குது. அண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங், நீங்கள் வந்து குரூப் 2 ஆர் குரூப் 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற லைக் ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட அந்த மாதிரியான டைம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போது ஆக்சுவலாக வந்து நான் லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணுறப்போ, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அட்டன் பண்ணுறப்போ 300க்கு வந்து 190 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் இன் 2 months ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நான் வந்து தமிழும் அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் மட்டும்தான் வந்து பார்த்தேன். சோஷியல் ஸ்டடீஸும் லைக் சோஷியல் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுத்தமாக வந்து பார்க்கல. ஸோ அதை தான் நான் வந்து இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்து இப்போ நான் வந்து சாட்ஜிபிடியில் தான் வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது 4 டாப்பிக்காக வந்து பிரிச்சிருக்கு. லைக் எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் இது கூட. ஸோ இதுதான் வந்து நம்ம டார்கெட். கண்டிப்பாக வந்து 1 or 2 month ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படித்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் படிச்சதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 months அதுக்கப்புறம்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு வந்து மாக் டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, தமிழ் ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால வந்து அது 1 monthல வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறேன்.